இந்த 20ல இருந்து 28 வயசுக்குள்ள இருக்கிற இந்த பசங்க பொண்ணுங்களோட லைஃப்ல நான் யாரு, எனக்கு என்ன வரும், எனக்கு என்ன தெரியும், நான் என்னென்ன செய்யலாம், நான் என்ன பர்பஸ்க்காக இது பண்றேனே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு இருக்கிற இந்த 20-28 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. நான் யாரு, எனக்கு என்ன, என்னால என்ன முடியும், என்ன செய்ய முடியும்னே தெரியல. ஒண்ணு சொல்லட்டுமா, நமக்கு நான் இப்படித்தான் ஆக போறேன், எனக்கு இதுதானே நமக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு போறதுக்கான வழி ரொம்ப ஈஸி. நான் இங்கிருந்து இந்த பஸ் பிடிச்சி இந்த ஊருக்கு போயிடணும், இந்த ஊருக்கு நான் போகணும்னு நான் முடிவு பண்ணேன்னா அதுல பஸ்ல போலாம், எதுல வேணா நான் போயிடலாம். எனக்கு போகிற இடமே தெரியல, இதுல நான் எந்த பஸ்ல ஏறி எங்க போய் சேர்றது எனக்கு தெரியும். இன்னைக்கு படிக்கிறவங்கல இருந்து நல்ல வேலைக்கு போனவங்க வரைக்கும் எனக்கு என்ன வரும் அப்படிங்கறதே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் சம்பாதிச்சு எல்லாம் பண்ணியாச்சு, நான் என்ன பண்ணேன்னு திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. எந்த மோட்டிவேஷன் கேட்டால் என்ன சொல்றாங்க, தொலைச்ச இடத்துல தான் தேடணும், தொலைச்சதை கண்டுபிடிங்க, நீங்க யாரும் கண்டுபிடிங்க. நான் என்ன தொலைச்சனே எனக்கு தெரியாதே, இதுல என்ன போய் நான் தொலைச்சதை தேடுறது. ஒருத்தன் ஓட ஆரம்பிச்சுன்னா செம்பரியாரி கூட்டமா நீ ஓடுன்றோம், அவங்க கூட சேர்ந்து ஓடு, இவங்க கூட சேர்ந்து. நான் ஏன்டா ஓடணும்? நான் பறக்கிறேன், நான் ஏன் ஓடணும்? அவன் ஓடுறது அவனோட வேலை, நான் பறக்கிறேன். இங்க இருக்கிற இந்த 20ல இருந்து 28 வயசுக்குள்ள இருக்கிற எல்லா பசங்களுமே, அது பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்க இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனி யூனிக் ஸ்கில் இருக்கு. அது அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அது தெரியறதுக்கு நம்ம ஆளுகளும் ஏன் பெத்தவங்க கூட சப்போர்ட் பண்றது கிடையாது. சப்போர்ட் பண்றது கூட இல்ல, தோல்ல தட்டி கொடுக்கற கூட இல்ல. நம்ம என்னடா உன் பிரச்சனைன்னு போய் கேட்க மாட்டோம். ஆமா நீ ஏன் பண்ணலைன்னு தானே கேட்கறோம்.